செங்கல்பட்டு அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? மேலும் சீரமைப்பதற்கான பணிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது இந்த செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய இந்த பாலாற்று மேம்பாலத்தில் கடந்த மழையின் போது ஏற்பட்ட பள்ளங்கள் அதிக அளவில் இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த பாலத்தை கடந்து செல்லும் போது மெதுவாக செல்கின்றன. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வார இறுதி நாட்களான சனி, ஞாயிறு மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஏராளமான மக்கள் சென்னையிலிருந்து தற்போது தென் மாவட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அதிகப்படியான வாகனங்களின் வரத்து காரணமாக தற்போது இந்த பகுதிகளில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த பாலாற்று பாலம் முதல் பழவேலி, அதே போல பச்சையம்மன் கோவில் என சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காத்திருந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணிகளை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் கூட அந்த வாகனங்களின் வரத்தின் காரணமாக இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இங்கு இந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கூறுகையில இந்த பாலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களை அரசு உடனடியாக சீர் செய்து வரும் அந்த ஆங்கில புத்தாண்டு விடுமுறை, அதே போல பொங்கல் விடுமுறை காலங்களில் அதற்கு முன்பாகவே இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.